இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் நாம் தொடர்ந்து உலக நடப்புகள் மற்றும் நாட்டு நடப்புகள் சம்பந்தமான பிரேக்கிங் நியூஸ்களை நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம். நண்பர்களே, இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன. இரு நாடுகளுக்கு இடையான பதற்றம் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. நண்பர்களே, தற்போது அமெரிக்காவில் ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அந்த சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையின்படி இந்தோ பசிபிக் பகுதியில் சீனா தனது இராணுவங்களை கொண்டு வந்து அங்கு வைத்திருப்பதும் கப்பற்படையினை வைத்து அங்குள்ள மற்ற நாடுகளுக்கு தீங்கு செய்வதையுமே தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தைவான் நாட்டிற்கு $8 பில்லியன் அளவுக்கான நிதியும் ஒதுக்கி தைவானிற்கு உதவி செய்து வருகிறது அமெரிக்கா. ஆகவே இந்த இரண்டு வகையான நடவடிக்கைகளுமே சீனாவை அதிகமாக கோபப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. அதாவது டிக்டாக் என்று சொல்லக்கூடிய சீனா நாட்டின் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை நம்ம இந்தியாவில் ஏற்கனவே தடை செய்து விட்டார்கள். இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் ஒரு நாட்டின் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன போன்ற விவரங்களை சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் என்னென்ன செய்கிறார்கள், அவர்கள் என்னென்ன பேசிக்கொள்கிறார்கள், என்னென்ன விவரங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் இந்த டிக்டாக் கலெக்ட் செய்து சீன நாட்டு இராணுவத்திற்கும் சீன நாட்டு அரசுக்குமே அதை கொடுத்து கொண்டு இருப்பதால் அமெரிக்கா தற்போது ஒரு சட்டத்தில் என்ன கூறுகிறது என்றால், இனியும் 1 வருட காலம் இந்த டிக்டாக் அமெரிக்காவில் செயல்படும். ஆனால் இந்த 1 வருஷத்துக்குள்ளே அந்த டிக்டாக் அப்ளிகேஷன் உரிமையாளர் சீன நாட்டினராக இருக்கக்கூடாது. அவ்வாறு இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் சீன நாட்டினரை சேர்ந்ததாக இருந்தால் அது அமெரிக்காவில் தடை செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் சீனாவிலிருந்து இனி எந்த விதமான பொருளையும் இறக்குமதி செய்யக்கூடாது. இறக்குமதி செய்வதை குறைப்பதற்கு மட்டும் இல்லாமல் சீனாவை தொடர்ந்து சார்ந்து அமெரிக்கா இருக்கக்கூடாது என்ற முடிவும் இந்த சட்டத்தின்படி அதை எடுக்கிறது. நண்பர்களே, சீனாவுக்கு அமெரிக்காவிலிருந்து எந்த நிறுவனங்களுமே புதிய தொழில்நுட்பங்களை, உயர்ந்த வகை தொழில்நுட்பங்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது. சீனாவிற்கு அதன் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற குறிக்கோடு செயல்பட்டு வருவதால் சீனா அதிகமாக கோபம் கொண்டு அமெரிக்காவை உன்னை ஒரு கை பார்க்கிறேன் என்ற வகையில் பேசியுள்ளது. நண்பர்களே, எங்களது நாட்டின் இறையாண்மையில் தலையிடுவது, எங்கள் நாட்டின் வளர்ச்சியை குறைப்பது போன்ற செயல்களில் அமெரிக்கா ஈடுபட்டால் நாங்கள் மிக கடுமையான நடவடிக்கையை ஃபோர்ஸ்ஃபுல் ரியாக்ஷன் ஷுட் பி டேக்கன் அகைன்ஸ்ட் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி சீனாவின் வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். நண்பர்களே, அமெரிக்கா தைவான் நாட்டினை சீனாவுடன் சேர்ந்த போது ஒன் சைனா என்ற பாலிசியை அமெரிக்கா ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக சீனாவிற்கு அது ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் தற்போது தைவானை பாதுகாப்பதற்காக சீனாவிற்கு அழுத்தம் கொடுத்து தைவானின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்தால் நாங்கள் உடனடியாக போரில் இறங்குவோம் என்று சீனாவிற்கு ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. நண்பர், அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த நாட்டின் இராணுவ முன்னேற்றத்திற்காக $8 பில்லியன் மதிப்பிலான நிதியையும் அமெரிக்கா தைவானிற்கு வழங்கியுள்ளது. ஆகவே எங்கள் நாட்டிலிருந்து பிரிந்து சென்ற தைவானை அதை எங்கள் நாட்டுடன் இணைக்க விரும்புவதில் அமெரிக்காவிற்கு என்ன தடை இருக்கிறது, அமெரிக்கா ஏன் இதில் தலையிடுகிறது என்ற வகையில் சீனா அமெரிக்காவை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, தற்போது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிளிங்கன் அவர்கள் போன வாரம் தான் சீனாவுக்கு சென்று அங்கே சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சீனாவின் பிரசிடென்ட் திரு ஜி ஜின்பிங் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போதும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் அவர்களிடம் மிக கடுமையான விவாதம் செய்தார், மிக கடுமையான எச்சரிக்கையும் செய்தார். எங்கள் நாடு முன்னேற விடாமல் நீங்கள் தடுக்கக்கூடாது, முன்னேறுவதற்கான அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுத்து வருகிறீர்கள் என அவர் மிக காரசாரமாக பிளிங்கன் அவர்களிடம் விவாதித்துள்ளார். நண்பர்களே, சீனா முன்னேறியதே
அமெரிக்காவை வைத்து தான் சீனாவிலிருந்து ஏராளமான பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்தது. சீனாவில் அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே சென்று இந்த ஷாங்காய் போன்ற இடங்களெல்லாம் தொழிற்சாலைகளை அமைத்து ஏராளமான பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானம் பெற்று தற்போது உலகத்தின் 2வது பொருளாதாரத்தில் பெரிய நாடாக சீனா விளங்குகிறது நண்பர்கள். அவ்வாறு விளங்கும் போது அமெரிக்காவையே எதிர்த்து நின்று அமெரிக்காவையே தாக்கும் வகையில் அனைத்து வகையான இராணுவ ஆயுதங்களையும் உற்பத்தி செய்து அமெரிக்காவை நான் ஒரு கை பார்க்கிறேன் என்று கூறி வருகிறது. ஆகவே அதை தடை செய்வதற்காக, அதனை கண்ட்ரோல் செய்வதற்காக, சீனாவின் ஆட்டத்தை அடக்குவதற்காக அமெரிக்கா தற்போது சீனாவை வளர விடக்கூடாது, அந்த நாட்டிற்கு செமிகண்டக்டர் போன்ற பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடாது, அந்த நாட்டின் வாகனங்கள் மற்றும் மொபைல் ஃபோன் உற்பத்தியெல்லாம் உற்பத்தி செய்த வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வதை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அமெரிக்கா மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது நண்பர்கள். இன்று கூட பார்த்தோம்னால் ஒரு செய்தி, பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பல் படை வெசல்கள் மீது மறுபடியும் வாட்டர் கேனான் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது சீனா நாட்டைச் சேர்ந்த 4 கோஸ்ட் கார்டு வெசல்கள். ஆகவே தொடர்ந்து இவ்வாறு சீனா அடிக்கடி தகராறு செய்து கொண்டே வருகிறது தனது அண்டை நாடுகளிடம். ஆகவே அது அமெரிக்காவை என்ன எச்சரிக்கிறது என்றால், எங்கள் நாட்டின் நடவடிக்கையில் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபடுமானால் நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல் ரியாக்ஷன் நாங்கள் அமெரிக்கா மீது எடுப்போம் என்று இறுதியாக மிக கடுமையாக இன்று சீனாவை எச்சரித்துள்ளது நண்பர்களே. திரு பிளிங்கன் அவர்கள் சைனாவிற்கு சென்று வந்த பின்புதான் இவ்வாறாக சீனா ரஷ்யாவை எச்சரித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிளிங்கன் அவர்கள் சீனா மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அதாவது ரஷ்யாவிற்கு பல விதங்களில் மறைமுகமாக ரஷ்யா ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் இராணுவ ஆயுதங்களையும் மறைமுகமாக ரஷ்யாவிற்கு சீனா வழங்கி வருகிறது. இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் சீனா நாட்டில் உள்ள அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும்னு பிளிங்கன் எச்சரித்துள்ளார். ஆகவே இவ்வாறாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேற்றுமைகள் அதிகமாகி இரு நாடுகளும் மிக பதற்றத்தில் உள்ளன. பதற்றத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சென்ற வாரம் பிளிங்கன் அவர்கள் சீனா சென்று சீனா வெளியுறவுத்துறை அமைச்சரையும் திரு ஷி ஜின்பிங் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமுமே இந்த மாதிரியான பதற்றம் சற்று அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. ஆகவே அமெரிக்காவில் பொருளாதார வளர்ச்சி சற்று குறைந்து உள்ளது. பொருளாதார ரிசெஷன், பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் பொருளாதாரம் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அது எவ்வாறாவது போர் வருவதை தடுத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது. ஆனால் சீனா அமெரிக்காவை வம்புக்கு இழுக்கும் போட்டு தெரிகிறது. ஏதாவது ஒரு ஆயுதம் ரஷ்யா மீது தாக்குதல் என்ற வகையில் சென்று தாக்கிவிட்டால் அவ்வளவுதான், நிச்சயம் உலகப் போர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சீனா சற்று கூட இறங்கி செல்வதாக இப்போது தெரியவில்லை. ஏன்னா அமெரிக்காவை ரஷ்யாவின் உதவியுடன் தாக்கலாம் என்ற எண்ணத்தில் உள்ளது. ஆனால் சீனாவிற்கு ஆதரவாக இராணுவத்துடன் செல்லுமா என்பதனையும் நாம் சற்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது நண்பர்களே. ரஷ்யாவை தன்னெடுப்பதற்காக அமெரிக்கா தற்போது ஏராளமான ஆயுதங்களை, புது புது ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போரானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா நினைப்பது ரஷ்யா உக்ரைன் பேர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ரஷ்யாவை சீனாவுக்கு சப்போர்ட்டாக வராத அளவிற்கு அதன் பொருளாதாரத்தை இறக்கிவிட வேண்டும், ரஷ்யாவின் இராணுவ ஆயுதங்களை எல்லாம் குறைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது. அதே போன்று ரஷ்யாவிற்கு உதவி செய்யக்கூடிய மற்றொரு நாடு ஈரான். அந்த நாடும் மிசைல்கள் அதிகமாக தயாரிக்கக்கூடாது என்பதற்காக அந்த மிசைல்களை தயாரிப்புக்கு தேவையான பொருட்களை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் மீதும் அமெரிக்கா ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அதனால் தான் கடைசியாக இஸ்ரேல் ஈரானை தாக்கியும் கூட ஈரான் மறுபடியும் எதிர் தாக்குதல் நடத்தவில்லை. ஆகவே ஈரானும் சற்று அமைதியாக்கிறது, ரஷ்யாவும் அமைதியாக்கின்றது. சீனா ஒன்றுதான் அமெரிக்காவை எதிர்த்து போரில் குதிக்கக்கூடிய ஒரு நிலையில் அது உள்ளது. ஏனென்றால் 2-3 நாட்களுக்கு முன்னர் ஏராளமான விமானங்கள் தைவான் நாட்டின் எல்கைக்குள் சென்று தைவானை பயங்காட்டியுள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதால் அமெரிக்கா மிக பதற்றத்தில் உள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் நடக்கக்கூடிய போரிற்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளையும் அமெரிக்கா செய்ய வேண்டியுள்ளது. தைவான் மீது சீனா போர் தொடுத்து விட்டால் அந்த பக்கமும் அமெரிக்கா சென்று தைவானிற்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை தற்போது சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே.
நண்பர்களை தொடர்ந்து இந்த உலக நடப்புகள் சம்பந்தமாக இந்த ஜியோ பாலிடிக்ஸில் என்னென்ன நடந்து கொண்டிருக்குது என்பது சம்பந்தமாக தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.